ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லைவ் மியூசிக் தான் இருக்குது. அண்ட் எல்லா பப்புமே வந்து ஒரு லைவ் மியூசிக் எல்லா இடத்துலையுமே இருக்குது. நம்ம இங்கே ஒரு லைவ் மியூசிக் ஒன்று கான்சர்ட் நடக்குது, அது உள்ளே போய் பார்ப்போம். சும்மா நான் 2-3 பப்பு உள்ளே போய் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது, மக்கள் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்னு, அப்புறம் உங்களுக்கு தெரியும். There's a bar right over there? Temple bar is all the way over there. Temple bar? Yeah. Was it good one? Good yeah, sir? It's good okay. at night time. Okay, thank you so much. Follow Accent on YouTube. Hey! This man's a legend. Legend. Follow him up on YouTube. Follow him up. Thank you, bro. Subscribe. Follow him. Extra Life 360. Come on. Subscribe, like, follow. 2 minutes away, I can show you if you want. Okay. Let's go. நைட் லைஃப் ஆஃப் டப்ளினை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நீங்கள் நைட் லைஃப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னா கண்டிப்பாக டப்ளின் சிட்டியை விசிட் பண்ணி தாங்க ஆகணும். மோர் தென் 700 ஐரிஷ் பப்ஸ் இந்த சிட்டியில் இருக்குங்க. எல்லா பப்லேயுமே ட்ரெடிஷ்னல் ஐரிஷ் மியூசிக் இருந்துகிட்டே இருக்குங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ஐரிஷ் பீப்புள் ரொம்ப சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை வாழ்வாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உலகத்திலேயே டாப் 10 ஃப்ரெண்ட்லியஸ்ட் பீப்புள் ஐரிஷ் பீப்புள் தான் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட ஐரிஷ் பீப்புளோட இரவு வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்ம இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோங்க. இந்த சைடில் போனால் ஒரு பிரிட்ஜ் இருக்கும்னு சொல்கிறாங்க. இன்டர்நெட் ஆக்சஸ்லாம் கிடையாதுங்க, ஏன்னா வைஃபை வந்து ஏர்போர்ட்டில் இருந்தது நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இனி எனக்கு எதுவும் கிடையாது. போகிற போக்கில் அப்படியே கேட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் எங்கே போகிறோமோ. இப்போ நம்மளோட எய்ம் என்னன்னா டவுன் டவுனை கொஞ்சம் சுற்றி பார்ப்போம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு, கூவுடா. அண்ட் தென் ஒரு நல்ல ஐரிஷ் பப்பில் போயிட்டு ஒரு கின்னஸ் பீர் குடிக்கிறோம். ஸோ இதுதான் நம்ம இதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம் இந்த பயணம். பார்ப்போம், நான் காட்டுறேன் உனக்கு உங்களுக்கு அந்த பிரிட்ஜு வந்தோடனே. நான் பிரிட்ஜை காட்டுறேன் பாருங்க, செமையா கலர்ஃபுல் பிரிட்ஜு. லண்டன் அளவு பிரிட்ஜ் ஒர்க் இல்லை, பட் இதுதான் இது கொஞ்சம் கியூட்டான ஒரு பிரிட்ஜா இருக்கு, சின்ன இந்த கேனல்ல பாஸ் பண்றதுக்கு. இந்த பிரிட்ஜ் தாங்க மில்லினியம் பிரிட்ஜுன்றாங்க. லண்டன்லேயும் இந்த மாதிரி ஒரு மில்லினியம் பிரிட்ஜ் இருக்குது, அதே நேம் தான். டப்ளினில் இருக்க லெஃபி ரிவரை கடக்கிறதுக்காக இந்த பிரிட்ஜை வந்து யூஸ் பண்ணுறாங்க. பெடஸ்ட்ரியன் கிராசிங்கு மக்கள் மட்டும்தான் நடந்து போக முடியும் இந்த பிரிட்ஜில். இப்போ இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணோம், ஒன்றும் இல்லை, சிம்பிளான ஒரு பிரிட்ஜு. அண்ட் நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கிறாங்க இங்கே வந்து, ஏன்னா கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா. ஸோ ரெயின்போ ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. லாங்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெயின்போ மாதிரி இருக்கும் அந்த ஷேப்பு, அதுக்காக தான் இந்த பிரிட்ஜு ஃபேமஸ். இதுதாங்க லெஃபி ரிவர். இந்த ரிவரை கடக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நிறையா பிரிட்ஜ் வந்து இந்த டப்ளின் சிட்டியில் இருக்குது. நைட்டில் இந்த ரிவர் வியூ ரொம்ப பார்க்கவே அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து டப்ளின் சிட்டியே ரொம்ப அழகாக தெரியுது. போய் பார்ப்போங்க சென்டருக்கு. ஒன்றும் மணி இப்போ வந்து 5 மணி ஆகுது, அதுக்குள்ளே பாருங்க இருட்டிடுச்சு. அதுக்குள்ளே ஆனால் பப்பில் கூட்டமாக இருக்குது பார்த்தீங்களா. 5 மணிக்கே இவ்வளோ கூட்டம் இருக்கு, அதுவும் வீக் டேஸ்ல. என்ன கொடுமை சரவணது. எல்லாம் குதூகலமா இருக்காங்க இங்கே. Hi there. Are you from a city? Or from here? Yeah. Yeah. Do you know any good pub, Irish pub here nearby? Good Irish pubs. Yeah. Well, anything I can. if you walk past Dame Street and head over to George's Street, there should be a pub called J. Grogan, which J. you Grogan? can get a decent pint and toasty. Okay, but okay, fine. So any other place to visit in Dublin right now? And for evening, you know, you Right can now, right now like. I don't know if it's still open, but there's this place called George's Arcade, which is pretty much like a whole bunch of markets and restaurants. Okay, so it's like by walk? Yeah, okay. Just straight, right? Okay, thank you so much. Have a great day. அவர் என்ன சொன்னார்னா, இன்னும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா இங்கே நைட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு பிளேசஸ் இருக்குது. ஜே மார்டின் அப்படின்றாரு. நம்ம பார்ப்போம் போகிற வழியில். ஜஸ்ட்டு இந்த மாதிரி கேட்டு போனால் தான் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ஐடியாஸ் கிடைக்கும். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து லோக்கல் பீப்புள், அவங்களுக்கு ஒன்றும் நல்லா தெரியும் நம்மளோட. நம்ம ஜஸ்ட்டு
டூரிஸ்ட். இங்கிலாந்துல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இங்க வராங்க. ஏன்னா இங்க வந்து மணி இப்போ வந்து 5:30 மணி தாங்க ஆகுது. இப்போ நம்ம பார் உள்ள போயிட்டு வந்தோம் பாத்தீங்களா, அவ்வளவு கூட்டம் வந்தது 5:30 மணிக்கு. அப்பனா நைட் லைஃப் பாத்துங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங் மாதிரி எனக்கு இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த சைடு தான் அவர் சொன்னாரு இந்த பாரு. நம்ம இந்த ஸ்ட்ரீட் உள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுதான் அந்த ஸ்ட்ரீட்டு. இப்போ போய் பார்ப்போம். எல்லாருமே ரொம்ப ஜாலியா பேசுறாங்க. சூப்பரா இருக்கு இவங்களோடலாம் பழகும் போது. நீங்க இங்க ரேசிசம்னு ஒண்ணு கிடையாது. எல்லாரும் வந்து குடிச்சிட்டாங்கன்னா ஜாலியா இருக்காங்க. ஃபுட் அண்ட் ட்ரிங்க், லைவ் மியூசிக், எல்லா இடத்துலயும் லைவ் மியூசிக் போயிட்டு இருக்கு. ஸோ இங்க ஒரு பார் இருக்கு. ஸோ நம்ம கிட்னஸ் ஃபுட் அண்ட் ட்ரிங்க் லைவ் மியூசிக் இங்க ஒன்று இருக்கு இந்த பாரு. மேபி இங்க ட்ரை பண்ணலாம். சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம். அயர்லாந்து பீப்புள். ஏன்னா இவங்களோட லைஃபே வந்து சம்பாதிக்கிறது அது வீக்கெண்ட்ல செலவு பண்றது தான். இது வீக்கெண்ட் கூட கிடையாதுங்க, வீக் டேஸ்லயே பாருங்க 5:30 மணிக்கு 6 போகுது. நல்ல கூட்டமா இருக்கு, கலகலன்னு இருக்கு இந்த தெருவே. ஸோ நம்ம வந்து இந்த வீடியோ ஃபுல்லாவே வந்து இந்த பார் அண்ட் துப்ளினோட சென்டர் வீல தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். டப்ளின் வந்தீங்கன்னா ஒரு டெம்பிளை விசிட் பண்ணாமல் போகக்கூடாதுங்க. அந்த டெம்பிள் தாங்க இந்த டெம்பிள் பார். இந்த டெம்பிள் பார் தாங்க ஹார்ட் ஆஃப் டப்ளின் சிட்டின்னு சொல்கிறாங்க. ட்ரெடிஷ்னல் ஐரிஷ் மியூசிக், ஐரிஷ் விஸ்கி அண்ட் ஐரிஷ் கிட்னஸ் பியர் குடிக்கணும்னா இந்த டெம்பிள் பாருக்கு தான் எல்லாருமே வருவாங்க. டெம்பிள் பார் எவ்வளோ ஃபேமஸ்னா இந்த பாருக்கு வெளியே இருந்து ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறதுக்காக பல டூரிஸ்ட்டுங்க இந்த உலகம் முழுக்க இருந்து இந்த டெம்பிள் பாரை விசிட் பண்ணுறதுக்கு வராங்க. என்னத்த சொல்றதுமே தெரியலடாங்கண்ணே. ஏன்னா நமக்கு வந்து அடுத்த நாள் காலையில 6 மணி வரைக்கும் டைம் இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம வேற ஒரு கண்ட்ரிக்கு போக போறோம். ஸோ அது என்ன கண்ட்ரின்னு நான் சொல்றேன் ஃபைனலா. அண்ட் வாங்க போய் உள்ள போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. உள்ள போய் பார்ப்போமா? வாங்க போலாம். இந்த பப்பை ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணது மட்டும் இல்லாமல் ஐரிஷ் ஃபேமஸான எல்லா விஸ்கி அண்ட் பியரும் இந்த பப்புக்குள்ளே கிடைக்குதுங்க. ஆவலாக எதிர்பார்த்த கிட்னஸ் பீரை வந்து இங்கே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. Can I get one Guinness, please? பாண்டிச்சேரியில் நான் எவ்வளோ பீர் குடிச்சிருக்கேங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு டேஸ்டான கிட்னஸ் பீரை என் லைஃப்பில் நான் டேஸ்ட் பண்ணதில்லைங்க.
this now. Come on. Go, man. You get to share it. It leaves you big. I'm Donato. I'm from Italy, like the other girl. We are enjoying this beer and new friendship, no? Yeah. So My life, I'm showing my life to my people. So live Trixie. Follow Accent on YouTube. Only follow Accent on YouTube. You know South India? small. Tamil Nadu? Small. You know Tamil Nadu? Yeah. I know Tamil. You know Tamil? Tamil Kings. Yeah. And the Tamil. whole of India. Yeah, of course. Bro, you know Tamil. Tamil on the king and Tamil. I'm speaking in Tamil. So I'm telling people that you know Tamil. Small. Yeah. Then do your next right. There's two very good bars there. Okay. And if you follow the street down, there's an American diner. Next to the American diner, there's a pub on the corner. Okay. There's another very good pub. Very good pub. Yeah. Okay. I just And then- want to explore And then everything you've got another tonight. famous pub down there that Frank, I think it's called. Or Okay, fine. I very want to good check places it to out. go. Thank you, guy. Have a good day. ஸோ மக்களே நம்ம வந்து இப்போ வந்து சூப்பரா வந்து இந்த டெம்பிள் பாரை வந்து உள்ள போய் பார்த்தோம். செமையா இருந்தது. ஒரு ஐரிஷ் பீர் குடிச்சோம். அதுமே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசணும். எல்லாமே வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான். ஸோ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட எப்படி பேசுறோம், அதுதாங்க சொசைட்டி. ஸோ எப்படி சொசைட்டி கூட நம்ம பழகுறோன்றது இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்க பக்கத்துல ஒரு 2-3 பார் இருக்குன்றாங்க. ஸோ நைட் லைஃப் ஆஃப் டப்ளினை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். பார்ப்போம் வேற எங்க போலான்றது. நான் வேற ஒரு பார்ல போயிட்டு இன்னொரு ஐரிஷ் பீர் குடிக்கலான் இருக்கேன். சுடுகாட்டு சொல்லியாச்சுங்க சார். நெக்ஸ்ட் பக்கத்துலேயே இன்னொரு பப்பு இருக்குங்க. இந்த பப்பு உள்ள என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். இந்த ஏரியா ஃபுல்லாகவே பப்பு தாங்க. இந்த ஏரியாவில் இந்த சிட்டி ஃபுல்லாகவே பப் அண்ட் பார்ஸ் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் நடந்தே எல்லா இடத்துக்குமே போகலாம். இங்கேயும் வந்து லைவ் மியூசிக் நடந்துகிட்ருக்கு. நம்ம இந்த பப்பு கொஞ்சம் பெரிய பப்பாக இருக்குது. நம்ம உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன ஸ்பெஷலாக இருக்குன்றத. இன்னும் மக்கள் அதிகமாக வர ஆரம்பிக்கலைங்க. இனிமேல் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அண்டு இதுக்கு அடியில் ஒரு அண்டர் கிரவுண்டு போதுங்க. இந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ளே என்ன இருக்குன்னா கேம்ஸ்லாம் இருக்குன்னு போட்டிருக்கு. டேபிள் டென்னிஸ், பூல்ஸ், ஸ்னூக்கர்ஸ் அந்த மாதிரி கேம்ஸ்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. வாவ், செம்மையாக இருக்குதுங்க இந்த இடம். பாரு கீழே இந்த மாதிரி டேபிள் டென்னிஸ், பேபி ஃபுட் அண்டு பில்லியர்ட்ஸு எல்லாமே இருக்குதுங்க. அண்ட் இங்கே மாதிரி டேபிள்ஸ்லாம் போட்டு ஜாலியாக உட்காந்து விளாண்டுட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸோடனா இங்கே மாதிரி இடத்துக்குனா வந்தால் நம்ம பயங்கரமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அண்டு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே தெரியாது போல், அவ்வளோ சூப்பராக இருக்குது. அங்கேருந்து வெளியே வந்தால் இன்னொரு பப்பு ஒன்று இருக்குதுங்க. இது உள்ளேயும் வந்து லைவ் மியூசிக்னால் போயிட்டுருக்கு. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் எந்த அளவு இருக்குது அட்மாஸ்பியர்னு. ஸோ நிறைய பப்பு பார்த்தோம், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். நிறைய பப்பு உள்ள போயிட்டு நிறைய இந்த மக்கள் எப்படி வாழ்றாங்கன்றத பார்த்தோம். அண்ட் இங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அயர்லாண்டே இப்படி தாங்க, சும்மா பீர் குடிச்சிட்டு மியூசிக் அண்ட் என்ஜாய்மெண்ட் தான் இவங்க வாழ்க்கையே. Those things are for human beings, not for you. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கல்ச்சரை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோம்னா, நான் உங்களை வந்து வேற ஒரு கண்ட்ரி கூட்டு போகிறேன். நான் சொன்ன மாதிரி நான் எந்த கண்ட்ரிக்கு போகிறேன்னா புல்கேரியா அப்படின்ற ஒரு நாட்டுக்கு போகிறேன்.
ஸோ இன்னைக்கு நைட் வந்து எனக்கு வந்து ஃப்ளைட் இருக்கு டப்ளின் டு புல்கேரியாவுக்கு. இந்த கண்ட்ரியும் கொஞ்சம் நல்லா தாங்க இருக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அங்கே போகிறது அண்ட் டப்ளினும் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான். ஸோ என்ன மாதிரி நீங்களும் வந்து இந்த நைட் லைஃப் ஆஃப் டப்ளிங் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா என்னோட நெக்ஸ்ட் வீடியோஸை பாருங்கள் தொடர்ந்து. நம்ம புல்கேரியாவில் சந்திப்போம்.